மாங்காவை வச்சு சூப்பராக மாங்காய் ஊறுகாய் போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணல. இது வந்து ஆந்திராவிலேருந்து வந்த ரெசிபிங்க. ஆமாங்க, என் ஃப்ரெண்டு ஆந்திராவிலேருந்து எனக்கு ரெசிபி சொல்லியிருக்கு. அப்படி என்னுடைய ஆந்திரா ஃப்ரெண்டு நம்ம நிகழ்மகிழ் பூண்டு ஊறுகாய் வாங்கிட்டு செமையாக பண்ணியிருக்கிற மச்சான், நீ ஏன் மாங்காய் ஊறுகாய் எங்களுடைய ஆந்திரா ஸ்டைலில் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெசிபி ஷேர் பண்ண. அப்படி அவர் சொன்ன மசாலா தான் இது. பாருங்கள், மசாலா பார்க்குறப்பவே செமையாக இருக்குது. மாங்காய் ஊறுகாயில் போட சொன்னால், ஆனால் வந்து மாங்காய் ஊறுகாய் கிடைக்கல. அதனால வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிளிமூக்கு மாங்காயில் போடலான்ட்டு போட்டிருக்குறோங்க. நிகழ்மகிழ் சொந்தங்கள் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது, எனக்கு ஒரு பீஸ் கொடுங்கன்னு சாப்பிட எடுத்துக்கிட்டாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லெண்ணெயை ஊற்றி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை பார்த்த உடனே எனக்கு அந்த பொடி போட்டது வேணாம், எனக்கு நல்லெண்ணெயில் கொஞ்சம் ஊறினதை கொடுங்க அப்படின்னாங்க. வெயிட் பண்ணுங்கள், இது ஒரு 3 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் ஊறினா தான் மாங்காய் செமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இல்லை நீங்கள் பரவாயில்ல, ஒரு 2-3 பீஸாவது கொடுங்க, சாப்பிட்டு பார்க்குறேன்ட்டாங்க. பார்க்குறப்ப உங்களுக்கு நாக்கில் எச்சை ஊறிச்சாங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ப்ராடக்டாக நிகழ்மகிழில் மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம்.